குட் மார்னிங் எவ்ரிபடி. டியூஸ்டே நைட்டு மேடவாக்கம் பக்கத்தில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. இது இன்சிடென்ட்னு ஆக்சிடென்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். ராங் சைடில் ட்ரைவ் பண்ண 2 பேர் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாங்க 2 பேருமே. பட் ஸ்டில் ஏதோ பேலன்ஸ் மிஸ் ஆகி பக்கத்தில் வந்த வாட்டர் டேங்கரோட சக்கரத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸ்பாட் டெட்டு. ஸோ இதுதான் இந்த ராங் சைடில் போகாதீங்க போகாதீங்கன்னு பல நாள் எல்லாரும் சொல்கிறது. நானும் 2-3 வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இஃப் நாட் திஸ் சேனல் இன்னொரு சேனல்லையும் போட்டிருக்கேன். இதில் என்ன ஒரு இதுனா, இன்கேஸ் அந்த ஓட்டுனவங்களும் சரி, பின்னாடி இருந்தவங்களும் சரி, அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் இந்த போலீஸ் என்கொயரியில் இப்படி எப்படி இறந்தாங்கன்னு கேட்கும்போது, இந்த ராங் சைடில் வந்து இப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னும் போது அந்த கிளைம்லாம் உங்களால் மணி கிளைமே பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் நிஜம், தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் லா புக்ஸில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ராங் சைட் டிரைவிங். இது உங்களுக்கு மட்டும் ஓட்டுறவங்களுக்கு ராங் சைடில் வர்றவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. ஒழுங்கான டைரெக்ஷனில் போகிறதுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே யோசிச்சு பாருங்கள். ராங் சைடில் வந்தவங்க அவங்க பேலன்ஸ் மிஸ் ஆகி கரெக்டாக வரவங்க மேலே இடிச்சோ இல்லை அவங்க பயந்து போய் திரும்பும்போது என்ன ஆகும்? பின்னாடி வர வண்டியில் அடிபட்டுருவாங்க. கரெக்டாக? ஸோ இது வந்து இல்லை கவர்மெண்ட் சரியாக ரோடு போடல, கவர்மெண்ட் சரியாக டேர்ன் வைக்கல, எவ்ரிதிங் இஸ் அக்செப்டட், இல்லைன்னே சொல்ல. பட் தெர் ஆர் அதர் சேனல்ஸ். நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அதை பண்ணாமல் இருக்கோம் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால. பட் அந்த சோம்பேறித்தனத்தை காமிச்சிட்டு நம்ம ராங் சைடில் போகிறத வந்து நம்ம என்றைக்குமே கரெக்டுன்னு நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீ அப்போ ராங் சைட்லேயே போனது இல்லையா அப்படின்னு கேட்டால், என்னோட நினைவு தெரிஞ்சு நான் ராங் சைடில் போனதே இல்லைங்க. அது ஈவன் 1 கிலோமீட்டராக இருக்கட்டும் இல்லை 2 கிலோமீட்டர்ஸாக இருக்கட்டும், ஐ ப்ரிஃபர் டு கோ அண்ட் டேக் அ யூ டர்ன் அண்ட் கம். ப்ளீஸ் புரியுது. இதில் நமக்கு ஒன்றுமே ஆகிட போகிறதில்ல. அந்த ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லையோ இல்லை 500 மீட்டர்ஸ்லையோ 100 மீட்டர்ஸ்லையோ என்ன ஆகிடும்? மிஞ்சி போனால் ஒரு 2-3 ருபீஸோட ஃபியூல் நமக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகும். வெதர் இட் இஸ் அ பெட்ரோல் ஆர் டீசல். ஏன் டீசல்னு சொல்கிறேன்னா, காருங்களுமே அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வராங்க. இப்போ எப்படி சொல்கிறது? நம்ம ஏதாவது நிறுத்தி ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நீ என்ன போலீஸா? இல்லை உனக்கு என்ன? நீ என்ன அந்த ஆஃபீஸருங்க? எந்த ஆஃபீஸராக இருக்கணும்னே அவசியம் இல்லைங்க. ஆக்சிடெண்ட் ஆகிறது வந்து உயிர் போகிறது. போலீஸ்காரங்கன்னா உயிர் போகாமல் இருக்காது, ஆஃபீஸுன்னா போகாமல் இருக்காது, பொதுமக்கள்னால் போகாமல் இருக்காது. உயிர் தான். ஓகேங்களா? ஸோ யாராவது அந்த மாதிரி உங்களை நிறுத்தி கேட்டாங்கன்னா, சாரி சார், இன்னும் அடுத்த வாட்டிலேருந்து வரமாட்டேன். சாரி சார் ஆர் மேடம் வாட் எவர். ஏன்னா அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அவங்க உங்களை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ராங் சைடில் ஓட்டாதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். See you in another video.